Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, அயோத்தி ராமர் கோவிலுக்கு தமிழகத்துல இருந்து 600 கிலோ எடையுள்ள மணி தான் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அந்த மணி பத்தின சிறப்பு அம்சங்கள் என்ன, அந்த மணி எத்தனை டன் கிலோல செஞ்சிருக்காங்க, அதோடைய சிறப்புகள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணிகளுக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கட்டுமான பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக அமைவிருக்கும் ராமர் கோயிலுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெற்ற பூமி பூஜையில் பிரதமர் மோடி பங்கேற்று கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். கோவில் கட்டுமான பணிகளுக்கான நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. கோவில் அமைக்கப்படும் பிரதான மணி உத்தரப்பிரதேச மாநிலம் ஜலகேசர் மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. 2100 கிலோ எடையுள்ள இந்த மணியின் ஒலி 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு கேட்கும் என்பது இதன் சிறப்பு. இந்நிலையில் அயோத்தி ராமர் கோவிலுக்காக தமிழகத்தில் இருந்தும் ஒரு பெரிய வெண்கல மணி அனுப்பி வைக்கப்பட்டதாக வீடியோக்கள் வெளியாகியுள்ளது. இந்த மணி ஏரல் ராமகிருஷ்ண நாடார் பாத்திரக்கடையில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மணியின் எடை 600 கிலோ எனவும் இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணிகள் L&T நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 3.5 ஆண்டுகளின் கோவில் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கோவில் திறந்து வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி 70 கிலோ எடையில் 5 ஆலய மணிகள், 60 கிலோ எடையில் 6 ஆலய மணிகள் மற்றும் 25 கிலோ எடையில் 1 மணி என மொத்தம் 12 மணிகள், 36 பிடி மணிகள் தயாரிப்பதற்காக ஆர்டர் வழங்கினார். மொத்தம் 25 பேர் கடந்த ஒரு மாத காலம் இரவு பகலுமாக இப்பணியை மேற்கொண்டு முடித்துள்ளோம். மணி தயாரிப்புக்கு காப்பர், வெள்ளி, துத்தநாகம் ஆகிய உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டன. இம்மணிகள் மொத்தம் 1200 கிலோ எடை கொண்டது. மணி தயாரிப்பு பணிகள் அனைத்தும் நிறைபெற்றுள்ளது. இதையடுத்து இம்மணிகள் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் வைத்து பூஜை செய்து பெங்களூருக்கு லாரிகள் மூலம் அனுப்பப்பட உள்ளது. அங்கு இம்மணிகள் அனைத்தும் வாகனங்களில் வைத்து ஊர்வலமாக கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்பின் இம்மணிகள் அனைத்தும் அயோத்தி ராமர் கோயிலுக்கு கொண்டு செல்லப்படும். ராமர் கோயிலுக்கு மொத்தம் 108 மணிகள் தேவை. முதல் கட்டமாக 48 மணிகள் தயாரித்து வழங்கப்பட்டுள்ளது. இதில் 12 ஆலய மணிகள் கோயில் பிரகாரத்தில் வைக்கப்பட உள்ளது. இந்த மணி 6 அடி உயரமும் 5 அடி அகலமும் கொண்டதாகும். இந்த மணியிலிருந்து எழுப்பப்படும் ஒலியாவது 2 கிலோமீட்டர் சுற்றளவு வரை கேட்கும் என சொல்லப்படுகிறது. அதேபோல் அயோத்தி ராமர் கோவிலில் நடப்படுவதற்காக 5000 கிலோ கிராம் கொண்ட கொடி கம்பமும் அகமதாபாத் நகரிலிருந்து அயோத்தி நகருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அம்பிகா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் என்ற நிறுவனம் அயோத்தி ராமர் கோவிலுக்காக இந்த பிரத்யேக கொடி கம்பத்தை தயாரித்து அளித்துள்ளது. 44 அடி உயரம் கொண்ட இந்த கொடி கம்பத்தை தயாரிக்க ஏறக்குறைய 6 மாதங்கள் ஆகியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த பெரிய கொடிக்கம்பம் மூலஸ்தானம் இருக்கும் இடத்திற்கு முன் நடப்பட உள்ளது. இது தவிர இந்த வளாகத்தில் 6 கோவில்கள் உள்ளன. இவற்றிற்கு தனித்தனியாக கொடிக்கம்பங்கள் தயாரித்து அனுப்பப்பட்டுள்ளது. மொத்தம் 50 பேர் சேர்ந்து இந்த கொடிமரத்தை தயார் செய்துள்ளதாகவும் இதை அயோத்திக்கு எடுத்து வர 3 நாட்கள் பயணம் செய்து வந்ததாகவும் இந்த கொடிக்கம்பத்தை தயாரித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொடிக்கம்பம் நடும் பணிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேறொரு பதிவுடன் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.